அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நூருல்ஸ் கிச்சன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ 1 மந்தோட வீடியோ, ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லைங்க, ஒரு 7 மினிட்ஸ் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையனை வந்து காலேஜில் சேர்த்தாச்சு, எஸ்ஆர்எம்மில் தான் சேர்த்துருக்கோம். அவருக்கு 1 மந்த்து ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக அவருக்கு வந்தான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு காலேஜில். 1 வீக் வந்து ஃப்ரெஷர் டே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஃபேமிலியில் 2-3 ஃபங்க்ஷன், 2-3 மேரேஜஸ் இருந்துச்சு ஊரில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மதுரை அண்ட் திருச்சியெல்லாம் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஸோ சூப்பராக வந்து இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நல்லா அட்டன் பண்ணிகிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர் டே முடித்ததில் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து ஈவினிங் ஸ்லாட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, மதியான ஸ்லாட்டு. ஸோ 2 மணிக்கு மேலே நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு காலேஜ் வந்து திறந்தனால நல்லா பிஸியாக ஓடுது. பையனும் நல்லா பிஸி ஆகிட்டார். பெரிய பையனுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ சின்ன பையனும் இப்போ வந்து இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கனால அவரும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மதுரைக்கு போகிற வெட்டிங்க்கு வந்து ஃப்ரெஷர் டே முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே வந்து போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மதுரைக்கு ஒரு நைட்டு, முதல் நாள் ஈவினிங் மதியானம் கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் கிளம்பி வந்தோம். அது காரில் போனதுனால ரொம்ப ஹெக்டிக் தான். கொஞ்சம் போயிட்டு உடனே ரிட்டர்ன் திரும்பி வர்றது வந்து கொஞ்சம் சிரமம் தான். பசங்க 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஓரளவு, அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. அடுத்த வாரம் வந்து அம்மா அப்பா வந்துட்டாங்க. ஓரியன்டேஷனுக்கு வந்து காலேஜெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஈவினிங் வாக்கில் போயிட்டோம். ஸோ செம்ம க்ரௌடு, எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக விட்டுருந்தாங்க. ஸோ எல்லா பேட்சும் தனித்தனியாக பேசிட்டு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லா மெம்பர்ஸ் அண்டு ஹெச்ஓடி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது இது இருக்குது எல்லாமே சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிட்டு அங்கிட்டிருந்து ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் வெட்டிங்க்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபேமிலி வெட்டிங் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஸோ நம்மளை தேடி வந்து கூப்பிட்டாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 வெட்டிங்குமே போயிட்டோம். ஸோ இதுக்கிடையில் பையனுக்கும் வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டா அவருக்கு தான் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து அவர் ஊர்லேருந்து வந்த பிறகும் அன்றைக்கி தான் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து உனக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஜெக்ட் டாப்பர் ஒன்றில் வாங்கியிருக்காரு, அதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா பசங்களும் வந்து வெளியூரில் படிக்குது, சில பிள்ளைங்கள்லாம் வரல அப்படின்ட்டு. ஸோ 1 மார்க்கு 2 மார்க்கு டிஃப்ரென்ஸில் எவ்வளோ இதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய பசங்களுக்கு வந்து அவார்டு, ஒரு பிள்ளைலாம் ஒரு 4 அவார்டு அந்த பொண்ணே வாங்கியிருந்தா. ஸோ எல்லா பிள்ளைங்களையும் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லோரும் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாலாம் நாங்கள் அட்டன் பண்ணல. பையன் வந்து இது சர்டிஃபிகேட் அண்ட் ஷீல்டு வாங்கினோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து மறுநாள் வந்து கல்யாணத்துக்கு கிளம்புறனால. ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக எனக்கு இந்த வட்டம் தான் இப்படி இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தோம். இந்த ஆகஸ்ட் 2024 வந்து ரொம்ப பிஸி. ஏன்னா வந்து கல்யாணம் வந்து ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நவம்பர் அண்ட் டிசம்பர்லாம் கல்யாணம் இருக்குது. அதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு தான் போகணும். தம்பி கல்யாணம்லாம் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனே கொஞ்சமாக அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன கிளிம்ஸ் ஆஃப் வீடியோஸ் தான் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்து வந்து திருச்சிக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ திருச்சி ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக என்னன்ட்டு, அங்கே வந்து நாங்கள் போயிருந்தப்போ இவர் இர்ஃபான் இருக்கார்ல, இர்ஃபான் வியூஸ் இர்ஃபான், அவரையும் சித் அஹ்மத் அவரையும் வந்து நாங்கள் சந்திக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து பொண்ணு வீட்டு சைடுலேருந்து வந்திருந்தாங்க, நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடுலேருந்து போயிருந்தோம். ஸோ சர்ப்ரைஸாக என்னடி யார் இது அப்படின்னு பார்த்துட்ருக்கையில எல்லோரும் சொன்னாங்க இர்ஃபான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனை போய் நல்லபடியாக மீட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசிட்டு, ரொம்ப கேஷுவலாக நல்லா பேசுகிறாரு. ரொம்ப பந்தா காமிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை.
எல்லோரும் கூடயும் நல்லா வீடியோஸில் எப்படி கேஷுவலாக இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கார். ஸோ சில பேர் வீடியோஸில் ஒரு மாதிரி இருப்பாங்க, இதில் பேசுகிறதுல ஒரு மாதிரி இருப்பாங்க, நேராக பார்க்குறதுல ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் அது மாதிரி பிஹேவும் பண்ணுவாங்க. பட் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக எல்லோரோடையும் நின்று பொறுமையாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்தாப்புல. ஸோ அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. அசரா பாப்பா இப்போ பிறந்திருக்கு இல்லையா இர்ஃபானுக்கு, அது எல்லாத்தையும் விசாரித்தோம். எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அப்படி சொன்னார். இர்ஃபான் மட்டும்தான் வந்திருந்தார். இர்ஃபானும் அவங்க மாமாவும் வந்திருந்தாங்க. அப்புறம் சித் அகமது அவரும் வந்திருந்தாங்க. ஃபேமிலியெல்லாம் வரல. இப்போ தானே பாப்பா பிறந்திருக்கு, இவங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நல்லபடியாக போச்சு கல்யாணமும். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசியில் போடுறேன். ஸோ இர்ஃபான் பார்த்ததில் வந்து ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் வந்து வீடியோவில் தான் பார்த்துட்ருந்தோம், டிவியில் பார்த்துட்ருந்தோம், ஸோ யூடியூப்பில் பார்த்துட்ருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து போனால் ரொம்ப பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த எண்ணம்லாம் இப்போ இல்லை. ஏன்னா வந்து நல்லா பேசுகிறாப்புல. நம்ம வந்து கேஷுவலாக நம்ம வீட்டாளுகள்கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அவர் சித் அகமதும் அதே மாதிரி தான் ரொம்ப கேஷுவலாக வாங்க எல்லோரும் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கல்யாண ஃபங்க்ஷன்லலாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுக்கலை. ஸோ இவங்க வந்தனால கொஞ்சோண்டு மட்டும் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து கல்யாணத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ பசங்கள்லாம் வந்து என் பசங்கள்லாம் கூட்டு போகல. ஸோ பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கல்யாணம்னாலே ட்ரெஸ்ஸு நகை அதெல்லாம் போட்டு ஜாலியாக இருக்குங்க, நல்லா மேக்கப் அதெல்லாம். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு காலையில் போய்ட்டு ஈவினிங்கே ரிட்டன் வந்துடுறதுனால ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் போயிட்டு காரில் ரிட்டன் வர்றது. ஸோ நைட்டு வந்து 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நிறைய வந்து வீடியோ எடுக்கலை, இருந்தாலும் உங்களுக்காண்டி கொஞ்சம் தேஜஸில் வந்து திருச்சியில் கல்யாணம் அட்டன் பண்ணுறீங்கன்னா தேஜஸ் எக்ஸ்ப்ரெஸ் வந்து பயங்கர பெஸ்ட்டாக இருக்குது. காலையில் 6:30 மணிக்கு தாம்பரம்லேருந்து கிளம்புது இல்லையா. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 10 மணிக்கு வந்து திருச்சியை ரீச் பண்ணிடுறாங்க. கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபானோட நாங்கள் எல்லாம் நின்று பேசிட்டு அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்து நின்று எடுத்தோம். சித் அகமது அண்ட் இர்ஃபான் வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் நின்று பேசி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.